அனைத்து வியாபார சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு. கிட்டத்தட்ட 5 லட்சம் முருக பக்தர்களுக்கு மேல அந்த இடத்துல ஒன்னா கூட போறாங்க. எது சம்பந்தமா கூட போறாங்க? முருக பக்தர்கள் மாநாட்டில் முருகன் கோவில்கள் அனைத்து கோவில்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. நம்ம வியாபாரிகள் அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும். இந்த முருக பக்தர்கள் மாநாடு தன்னுடைய வாடிக்கையாளர் அத்தனை பேருக்கும் முருக பக்தர்களுடைய மாநாடு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக A4 சைஸில் ஒரு முருகன் படம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அது நம்ம கடைகள் அத்தனை வியாபார சொந்தங்கள் கடையிலையும் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்க சொல்லி கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல், கோயில் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த வியாபாரமும் சக்ஸஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அது மட்டும் இல்லை, வியாபாரிகள் அனைவரும் ஜூன் 22ஆம் தேதி அந்த மதுரையில் நடக்கூடிய அந்த முருக பக்தர்கள் அலைக்கடல்ல நம்ம வியாபாரிகளோட பங்களிப்பு அங்கே இருக்கணும். நாம் அந்த ஒரு மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நம்மளுடைய பங்களிப்பு அங்கே கொடுக்கறதுனால நமக்கு ஒரு வருஷம் முருகன் கோயிலில் வழிபட்டவரோட புண்ணியம் கிடைக்க போகுது. நாம் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும், நம்ம வாடிக்கையாளரே அதை கலந்துக்க வைக்கணும். அத்தனை வியாபார சொந்தங்களும் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய அம்மா திடல் அந்த கிரவுண்டில் நாம நம்மளுடைய சக வியாபாரிகளோட நாம அந்த இடத்துல நாம ஒன்றா சேரணும்.